Clean captions can completely change your videos. It's not about adding text. It's about how it moves and how it feels. ஒரு கேப்ஷனை எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்மூத் அனிமேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நவ் வி ஆர் இன் ப்ரீமியர் ப்ரோ. இந்த கேப்ஷன் அனிமேஷன் பண்ணுறதுக்கு நம்ம 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணணும், ரெண்டாவது அனிமேஷன் கொடுக்கணும், மூணாவது ஸ்மூத் மோஷன் கொடுக்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த கேப்ஷனுக்கு சூப்பரான ஒரு ஸ்மூத் அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஆடியோ யூஸ் பண்ணி நான் வந்து சப்டைட்டில்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பேனல் போய்ட்டு க்ரியேட் கேப்ஷன் ஃப்ரம் டிரான்ஸ்கிரிப்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இதில் கேப்ஷனிங் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேக்ஸிமம் லென்த் இன் கேரக்டர் வந்து நீங்கள் 7 வச்சுருங்க. மினிமம் டியூரேஷன் இன் செகண்ட்ஸ் வந்து 2 வைங்க. லேஅவுட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேஅவுட் கொடுங்க. இப்போ டிரான்ஸ்கிரைப் அண்ட் கிரியேட் கேப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிராஃபிக்ஸ் பேனலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கேப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் அண்ட் டைப்ஸ் பேனல் போங்க. இதில் அப்கிரேட் கேப்ஷன் டு கிராஃபிக் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிராஃபிக்ஸுக்கு சேஞ்ச் ஆயிடும். இனி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்மூத்தாக அனிமேஷன் கொடுக்கலாம். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட ஃபாண்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். எல்லா டெக்ஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பேனல் போகிறேன். ப்ராப்பர்ட்டி பேனல் இல்லை அப்படின்னா விண்டோஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது ஃபாண்ட்டை. இதை கிளிக் பண்ணிவிட்டு SF கொடுக்குறேன். SF ப்ரோ டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் போல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபாண்ட் வந்து க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ரீல்ஸுக்கு வந்து சப்டைட்டிலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த ஃபாண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான பொசிஷனில் அலைன் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து இருக்கணுமோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கொண்டு போய் வைங்க. இப்போ நான் இது அவ்வளோத்தையும் பொசிஷன் பண்ணுறேன். பொசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது உங்களோட வீடியோஸுக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த வீடியோக்கு எப்படி வரணுமோ நான் அதை பண்ணுறேன். க்ளீன் கேப்ஷன் அப்படிங்கிறது எனக்கு ஒரே இதில் இருக்கணும். அப்போ ரெண்டையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் கீழே எடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வைக்கிறேன். கேன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் யுவர் வீடியோஸ். இது டோட்டலாக எனக்கு ஒரே வியூஸில் வரணும். அப்போ நான் இதை வந்து இது எல்லா டெக்ஸ்ட்டையும் ஒரே இடத்துல நான் அலைன் பண்ணுறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஆடிங் டெக்ஸ்ட். இது எல்லாமே எனக்கு ஒரே லேயரில் இருக்கணும். இப்போ இந்த டைம்லைனில் வந்து எல்லாத்தையும் நான் அலைன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அலைன் பண்ணணும். இப்போது இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம அழகாக இதை பொசிஷன் பண்ணிக்கணும். இந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் இருக்க பொசிஷனை யூஸ் பண்ணி இப்போ நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து பொசிஷன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதாவது ஆடிங் டெக்ஸ்ட். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுக்கணும். எப்படின்னு பார்ப்போம். எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி க்ளீன் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டில் ட்ராப் பண்ணுறேன். இனி ஃபஸ்ட்டு இதுக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ஸுக்கு கீழே பொசிஷன் அண்ட் ஒப்பாசிட்டி இந்த 2 ஆப்ஷனையும் வந்து நான் கிளிக் பண்ணி கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கிறேன். கீ ஃப்ரேம்ஸை ரெண்டையும் நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இனி நான் ப்ளே ஹெட்டை வந்து கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொசிஷனை நான் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணுறேன். இப்போ இங்கே தள்ளி வச்சுட்டேன். இனி ஒப்பாசிட்டி வந்து 0 பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அனிமேஷன் ஆகுது. நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணணும். இப்போ இனிஷியலாக இருக்க கீ ஃப்ரேமை மூவ் பண்ணி பிகினிங் ஆஃப் த லேயர் கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஒப்பாசிட்டியில் இருக்க 2 கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஈஸி இன் அண்ட் ஈஸி அவுட் கொடுக்குறேன். அதே மாதிரி பொசிஷனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த 2ஐயும் ரைட் கிளிக் பண்ணி ஈஸி இன் அண்ட் ஈஸி அவுட் கொடுக்குறேன். இப்போ இந்த பொசிஷன் பக்கத்தில் இருக்க இந்த ஆரோ கிளிக் பண்ணி இந்த கீ ஃப்ரேம்ஸ் 2ஐயும் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கும். இதை வந்து ட்ராக் பண்ணணும். இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்பீட் வந்து அப்படியே ஸ்லோ ஆகும். இது வந்து ஒரு ஸ்மூத் அனிமேஷன் கொடுக்கும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன் ஆகுது. பட் ஸ்டில் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்மூத்னஸ் வந்து மிஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிள் இதை வந்து அன்செக் பண்ணிவிட்டு கீழே ஷட்டர் ஆங்கிள் வந்து 360 டிகிரி வைங்க. இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கேப்ஷனுக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இதே கான்செப்ட் தான்.
எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். தென் அகெயின் பொசிஷன் அண்ட் ஒப்பாசிட்டியில் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணுறேன். ப்ளே ஹெட்டை வந்து கொஞ்சம் தள்ளி போய் வச்சுட்டு இந்த வாட்டி பொசிஷன் வந்து கீழே இருந்து மேலே வர மாதிரி, அதனால் கொஞ்சம் கீழே வச்சுட்டு ஒப்பாசிட்டி 0 வைக்கிறேன். இப்போ ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸி இன் ஈஸி அவுட், தென் அகெயின் ஈஸி இன் ஈஸி அவுட். இனி இந்த ஆரோவை கிளிக் பண்ணி இதை வந்து ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் அனிமேஷன் வச்சுக்கோங்க. இனி இந்த இனிஷியலாக இருக்க கீ ஃப்ரேமை மூவ் பண்ணி இந்த இனிஷியல் ஆஃப் த லேயருக்கு கொண்டு போய் வச்சுருக்கேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் காம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிளை வந்து ஜஸ்ட் அன்செக் பண்ணிட்டு ஷட்டர் ஆங்கிள் 360 டிகிரி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷனை நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் திரும்ப திரும்ப பண்ண வேண்டாம். நம்ம இந்த ஒரு அனிமேஷனை ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி நம்மளோட எல்லா வீடியோஸுக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ காட்டித்தரேன். இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட புது வீடியோஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த க்ளீன் அப்படிங்கிற இந்த அனிமேஷனுக்கு போகிறேன். இந்த க்ளீன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு அனிமேஷன் ஆகுது. இந்த கேப்ஷன் வந்து கீழேருந்து மேலே அனிமேஷன் ஆகுது. உங்களுக்கு அனிமேஷன் இன்னும் ஸ்லோவாக ஸ்மூத்தாக வரணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது இருக்க கீ ஃப்ரேமை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் ரெண்டு இதுலேயுமே நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அது ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ப்ரீசெட்டாக சேவ் பண்ண போகிறேன். இந்த கேப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கேப்ஷன் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. இதை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் ப்ரீசெட் கொடுத்து இதுக்கு ஒரு நேம் கொடுத்து ஆங்கர் டு இன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த க்ளீன் அப்படிங்கிற சப்டைட்லையும் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போய் நான் அந்த அனிமேஷனோட நேம் அடிக்கிறேன். எந்த நேமில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நேம் அடிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப் ரைட் 2 பொசிஷன் நான் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேன் சேஞ்ச் யுவர் வீடியோ, இது எல்லாமே எனக்கு ரைட் சைட்லேருந்து வரணும். ஸோ இந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போடுறேன். ரெண்டாவது இந்த கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கீழேருந்து மேலே வரணும். அப்போ வந்து ட்ராக் இன் பண்ணி இந்த கம்ப்ளீட்லியில் போடுறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இங்கேயுமே நான் வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறத தவிர வேறு எல்லாத்துக்கும் இந்த ரைட் இது கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இந்த அப் கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு போகிறேன். இங்கே மூவ்ஸுக்கு மட்டும் நான் அப் கொடுக்குறேன். வேறு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த ரைட்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அகைன் நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டு அப்போ வந்து இந்த ஃபீல்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இந்த ஸ்மால் டெக்ஸ்டெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த ரைட்டை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். Clean captions can completely change your videos. It's not about adding text. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது இந்த பெரிய டெக்ஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் பேனலில் போய்ட்டு காசியன் பிளர் அப்படிங்கிற அந்த எஃபெக்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதை காப்பி பண்ணி வச்சா மேல் லேயரில் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போய்ட்டு இந்த காசியன் பிளரோட அமௌண்ட்டை வந்து 15 கம்மி பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷனில் பிளெண்ட் மோடை வந்து நான் ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து அதில் தெரியுது. நீங்கள் வந்து Ctrl+C கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த லேயர்லாம் இந்த பிக் டெக்ஸ்ட்டு நீங்கள் காப்பி லேயரை எடுத்து வச்சிங்களோ அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இதில் காசியன் பிளர் அண்ட் ஒப்பாசிட்டி இந்த 2 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எல்லா டெக்ஸ்ட்லேயுமே இது ஆட் ஆகிடுச்சு. Clean captions can completely change your videos. It's not about adding text. It's about how it moves and how it feels. That's how you can create clean captions in Premiere Pro. இது மாதிரியான டுட்டோரியலுக்கு இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Amin.